பேயுருவம் கொண்டாவது ஈசனிடம் சென்று சேர வேண்டும் என்ற அந்த ஒரு முத்தாய்ப்பான அவருடைய நினைவு நிறைவேற்றப்பட்டதல்லவா? சத்தியவான் சாவித்திரியில் அந்த கதையிலே பார்த்தீர்கள் என்றால் சத்தியவானின் நாள் குறிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் சாவித்திரியால் சத்தியவானை யமதர்மனிடம் இருந்து அப்போ காலத்திலேயே பெண்களின் பேச்சிற்கு மவுஸ் அதிகம்தான். இப்பதான் அதாவது சொல்லுவார்கள் அல்வா, ஆண் பாவம். ஆனால் பெண்களின் பேச்சிற்கு ஈசன் கூட தலை சாய்த்துத்தான் இருந்திருக்கின்றார். அதான் உண்மையை கூட. அந்த குழந்தைகள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது போலதான் மாங்கனிக்காக பிள்ளையாரும் முருகனும் சண்டையிட்டதாக பார்க்கின்றேன். இடையிலே நடுவர் கொஞ்சம் வெளியே போய் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், வருகின்ற தொற்றுகள் முழுதும் நீக்கி நிரந்தரமாய் நிம்மதியை நித்தம் தருவாய் என்று சொல்லி நிலையான மன நிறைவினை நீயே தா தா என்று ஈசனிடம் இறைஞ்சிக் கொண்டு ஆதியாகி நிற்கின்றாய் போற்றி போற்றி போற்றி, அந்தமுமாய் நிற்கின்றாய் போற்றி போற்றி, ஜோதியாகி ஒளிர்கின்றாய் போற்றி போற்றி, சுடரொளியாய் நீயானாய் போற்றி போற்றி, வாதிடுவாய் வல்லவனே போற்றி போற்றி. வாதங்கள் நடக்காததா திருவிளையாடல்கள்? வழிமுறைகள் வகுத்தவனே போற்றி போற்றி. திருவிளையாடலுக்கு வழிவகை செய்தவனும் ஈசன்தான். நீதி நெறி அருள்பவனே போற்றி போற்றி, நின்னருளை வேண்டுகிறோம் போற்றி போற்றி என்று சொல்லி நினைத்ததை நிறைவேற்றும் ஈசனை, அதுவும் மணப்பாறை ஊரிலே அழகாக இன்றும் கூட அந்த விஜய் ஹோட்டல் இருக்கோ, விஜய் ஹோட்டல் இருக்கு, விஜயன் ஹோட்டல் இருக்கு, அவர்களுடைய இந்த பாரம்பரியமான இடமாக இந்த போலீஸ் காலனியை தான் ஒன்று இருக்கும். அங்கதான் நாங்க வந்துட்டு குடியிருந்தோம். அப்ப அந்த அந்த முழுக்க முழுக்க வயல்வெளிகளாகவே இருக்கும். அந்த வயல்வெளிகளை நாங்கள் தாண்டி செல்வோம். 5ஆம் வகுப்பு தான். ஆனா என்ன செய்வாங்க அம்மா, காலைக்கு 2 இட்லி சாப்பிடுவான், மதியத்திற்கு ஒரு 3 இட்லி சாப்பிடுவான்னு கட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நானும் என் அக்காவுமாக அந்த ஒரு கிணறு இருக்கும், அந்த இடத்துல பெரிய கிணறாக இருக்கும். நாங்கள் அந்த வயல்வெளியை தாண்டி சிறுமலர் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதிலே குறுக்கு பாதை என்று சொல்லுவார்கள். இந்த வயல்வெளிகளுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த பாலத்தினை அதை கடக்கும் போதே பசி எடுத்துவிடும். இருவருமாக பேசிக்கொள்வோம், காலையில சாப்பிடுறது இப்பவே சாப்பிடுவோமா, அல்லது மதியம் சாப்பிட வேண்டிய இட்லி ஒன்று கூட இருக்கின்றதே அதை சாப்பிட்டு விடுவோமா என்று எங்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நம்ம மத்தியானத்துக்குள்ளதே சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டு விட்டு, அம்மா நினைத்திருப்பார் ஸ்கூலுக்கு வேகமாக போக வேண்டும், குழந்தைகளை கிளப்பி விட்டு அவர்களுக்கு 2 டிஃபன் பாக்ஸை போட்டுட்டோம், குழந்தைகள் சாப்பிடுவார்கள். எப்போது என்று அம்மா கிட்ட நாங்க சொல்ல மாட்டோம். நாங்களும் கொஞ்சம் அருணகிரிநாதர் மாதிரி தான், சொல்வதில்லை, எதையுமே சொல்லாம அங்கேயே உட்கார்ந்து நாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு அங்க வந்துட்டு ஒரு பைப்படி இருக்கும், அதுல கைகளை எல்லாம் அலம்பிக் கொண்டு அந்த நாளிலே அதாவது இந்த மர்மங்கள் எல்லாம் சூழ்ந்த ஒரு கும்பல் இருப்பார்கள். அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் வாயிலிருந்து நாங்கள் முட்டையாக வளர வைக்கின்றோம், நாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை, கைகளிலே கர்ச்சீப் வருகிறது என்று பல மாய ஜாலங்களை எல்லாம்
செய்கின்றவர்கள் தெருவிலே இருந்து கொண்டு சென்றார்கள். அப்படி ஒரு கும்பல் இருப்பார்கள். இன்றும் நினைவு இருக்கின்றது. எனக்கு பரீட்சை மறந்தாகிவிட்டு நானும் அக்காவும் அந்த கும்பலுக்கு இடையிலே நின்று கொண்டோம். என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. பாப்பா நீ வா பாப்பா அப்படின்னு சொன்ன உடன் நான் போகல. ஒரு பயம். என்னடா அது, எனக்கு முன் ஒருவரை அழைத்தவரை இந்த பாருங்க, இந்த மாயஜால வித்தையில பாருங்க, அவர் ஏதாவது ரத்த வாந்தி எடுக்கிறாரா? இல்ல இல்ல, அவரை பாருங்க இருக்கிற மாதிரியே இருக்கிறாரா, பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஆனால் என்ன செய்வார்கள் என்றால், படுத்து கொண்டு இருப்பவர்கள் வாயிலிருந்து ரத்தத்தை கக்க வைக்கின்ற அந்த மாயஜாலம் இன்றும் கூட எனக்கு இந்த மை டப்பாக்குள்ளே ஏதோ கையை தடவி கொண்டு, அவர்களுடைய ஆட்கள் கூட இல்லை, சுற்றி நின்று பார்வையாளராக இருக்கின்றவர்களை அழைத்து அதை செய்யும் பொழுது பார்த்து விட்டு ஒரு 4 நாட்கள் நான் ஜுரத்திலே படுத்ததுதான். அவ்வளவுதான். நான் வந்துட்டு என்ன தனியா அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் என்னை கொண்டு வந்து விட்டாதான் போவேன் அப்படின்னு நான். அப்பா அதற்காகவே ஒருத்தரை ஏற்பாடு செய்தார். அது அப்ப போலீஸ் காலனி வழியா நாங்க வெளியில வந்து லிட்டில் ஃப்ளவர் இந்த சிறுமலர் பள்ளிக்கு சென்றோம். இல்லை என்றால் பயம் பிடித்து விட்டது. அது நல்லதானே இருந்த மனுஷன், என்ன ஆச்சு, ஆம்பாடிக ரத்தம் கட்டுறானே, அப்படியே வயிற்றிலே ஒரு பெரிய கத்தி எடுத்துலாம் அறுத்து காட்டுவாங்க. ஆனா அது வந்துட்டு ரத்தம் வர மாதிரி இருக்கும், ரத்தம் வராது, ஒண்ணுமே புரியாது. இன்றளவு எனக்கு புரியாத விடயங்கள் என்ற இதுதான். அருணகிரியார் எழுதிய பாடம் எல்லாம் கூட எனக்கு புரிந்து விட்டது. ஆனா அந்த கண்கட்ட வித்தைகளை செய்கின்றார்கள் பாருங்கள், அவர்களிடம் இருந்த வித்தையை நாம் எப்படியாவது தெரிந்து கொள்ள மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2-3 மாசம் கழிச்சு, நம்ம புத்தி என்ன பண்ணும், ரோட்ல தான் அலையும். யாராவது கும்பலாக இருக்கும் பொழுதெல்லாம் நாம் நின்று கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் பின்தள்ளி, முன்பு பார்த்தது முன்னாடி நின்னதால பாப்பா பாப்பா என்று அழைத்தார்கள். பின்னாடி இருந்தா எப்படி அழைக்க போறது இல்லைல்ல, நம்ம பார்க்க தானே செய்ய போறோம் அப்படின்னு நாங்க பின் வரிசையிலே நின்று கொண்டு என் அக்காவின் கைகளை இறுக்கி வேற பிடித்து கொண்டு அவர்கள் செய்கின்றதையெல்லாம் பார்ப்போம். ஒரு அரவத்தினை ஒரு பாம்பு என்று இரவிலே சொல்ல வேண்டாம் என்ற காரணத்தினால் நாங்கள் உச்சரித்து விட்டோம். அரவத்தினை அழகாக ஒரு வட்டமான ஒரு வந்துட்டு இந்த பாக்ஸ்ல அடக்கிடுவோம், பெரிய அரவமாக. அது அவர்கள் சொல்வதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு தானே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த செந்தூரம் படத்துல இந்த சின்ன குழந்தைய சுத்தி சுத்தி வரும் பாருங்க, ஆடி மாதம் இல்லையா, ஆடி வெள்ளி பழம் அந்த படத்திலே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும் பாருங்க. அதே போலவே ஆடு பாம்பே என்று சொல்லும் பொழுதெல்லாம் கவுண்டமணி அவர்கள் இதோ பாம்பினை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடும் போதெல்லாம் வரும் என்பதனை எல்லாம் காட்டுவார்கள். அது போலெல்லாம் கூட இல்லாமல் அழகாக சுருண்டு கொண்டு அந்த சின்ன பாக்ஸ்குள்ள உட்காந்து அந்த பாம்பு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மகுடி எடுத்து ஊதுவதால் ஆடுகிறதா, இல்லை என்றால் சுற்றி நிற்கின்ற மக்களை எல்லாம் பார்த்து பயந்து போய் ஆடுகிறதா, ஒன்றுமே புரியாது. அவ்வளவு அழகாக ஆட்டம் போட்டு விட்ட பாம்பினை காட்டி உடனே அடக்கியும் உள்ளே வைத்து விடுவார். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்த்தது மணப்பாறையில் தான். மணப்பாறை அப்படின்னாலே முருகனுக்கு மட்டும் இது கிடையாது, மாய வித்தைகளுக்கும் இந்த மணப்பாறை தான் இங்கே சான்றாக இருக்கும். அதான் உண்மை. இன்னொன்று விடயத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2004
கிட்டத்தட்ட 2004 நான் இதே பள்ளிக்கூடத்திற்கு மேல்நிலை பள்ளிக்கூடத்திற்கு பாய்ஸ் டவுன் அப்படி சொல்லுவாங்களா, பாய்ஸ்க்காக அதாவது ஆண்கள் படித்த பள்ளி இப்போது இருபாலருமாக இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய அப்பா 1 வருடம்தான் பணிபுரித்தார். 80களிலே நீங்கள் அந்த அந்த அதாவது நம்ம பள்ளிக்கூடத்திற்கு போய் தலைமை ஆசிரியருடைய அந்த அறையிலே பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய தந்தையின் பெயரும் இருக்கும். சிவப்பிரசாதம் என்று பெயர். எத்தனையோ பேர் அவரிடம் படித்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் மிகுந்த நேர்மை, நியாயத்தை மட்டுமே பேசுகின்ற தன்மை, மிக மிக கண்டிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டிஷன்களும் அதிகமாகத்தான் இருக்கும். உடனடியாக மாற்றிவிட்டார்கள். 1 வருடம் மட்டும்தான். வையப்பட்டி என்ற ஒரு இடத்திலே கிராமம், அது உண்மை, அங்கே 1 மாதம்தான் பணிபுரிந்தவர் என்னுடைய அப்பா. நான் ஒரே வாரம்தான் அங்கே படித்தவர். ஏனென்றால் அரசினர் மேல்நிலை பள்ளிகளிலே பணிபுரிபவர்களின் அதாவது அந்த பணியே நம்ம எல்லாம் விசிறி அடிக்கின்றதாகத்தான் இருக்கும். எங்கெங்கு வேண்டுமானாலும் போடுவார்கள். அங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு விடாது புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியே ஒரு பக்கம் ஆலங்குடி, இன்னொரு பக்கம் அறந்தாங்கி, இன்னொரு பக்கம் ஆவடையார் கோவில், இப்படி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். நான் அதே பள்ளியிலே 2004 செய்முறை தேர்வுக்காக எக்ஸ்டர்னலா இதே பள்ளிக்கு நான் என்னுடைய பாடம் கெமிஸ்ட்ரி, வேதியியல் துறையிலே நான் பணிபுரிகின்றேன். இங்க இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமாக அது புறத்தேர்வாளர் என்ற ஒருவரை வைப்பார். அகத்தேர்வாளர் என்பவர் அந்த பள்ளியை சார்ந்தவராக இருப்பார். அந்த அதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம் என்பது இப்போது மாதிரி எல்லாம் இல்லை. அப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 50 மதிப்பெண்கள் அப்படியே நம்முடைய மதிப்பெண்களோடு சேர்க்கப்படும். இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா ஆசிரியர்களுமே அவங்களுக்கெல்லாம் விரைவாக ஏன் இந்த மாரடைப்பு என்பது வருகிறது என்று பார்த்தால், அவர்கள் காலையிலிருந்து இரவு வரை பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ஆசிரியர்கள் தான் அப்படின்னு பெருமையாக நான் சொல்லவில்லை. எங்கள் குடும்பம் என்னவோ ஆசிரியத்துவம் கொண்ட குடும்பமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அப்பெல்லாம் எங்க அப்பா அடித்தார் என்றால் அந்த மாணவன் திருந்தி விடுவான். ஆனால் இன்றெல்லாம் அப்படி இல்லை. நீங்க அடிக்கவே வேண்டாம், வாய் வார்த்தையாக சொன்னாலே போதும், நமக்கெல்லாம் சிறைவாசம் ரெடியாயிடும். அதான் உண்மை. ஏன்னா அந்த காலத்துல நீங்க வந்துட்டு கண்ணு, இந்த கைகள் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த இடுப்புக்கு கீழே எங்க வேணாலும் அடிங்க சார், என் பையன் திருந்துவான் என்று சொன்ன காலம் மணி அடிக்கின்றது. யோசித்து பாருங்க. அதாவது பள்ளியின் நினைவுகளை எல்லாம் அப்படியே கொண்டு கூட்டி கொண்டு பார்த்தால் என்றால் உண்மையாகவே நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றுகின்ற ஈசனாகத்தான் இருக்கும். எல்லோருக்குமே பக்தி இருக்கும். சிலருக்கு ஒவ்வொருவர் மீது, மாரியம்மன் மீது இருக்கலாம், ஒவ்வொருவர் மீது இருக்கலாம், அப்பெருமாள் மீது இருக்கலாம், பிரம்மாவின் மீது இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் தாண்டி ஈசனிடம் நாம் சொல்லிவிட்டோம் என்றால், நாம் இதை நினைத்திருக்கின்றோம், இந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் உடனடியாக நிறைவேற்றுபவராக ஈசன் தான் இருப்பார்.
அதற்கு தக்கவாறு மணி ஒளிகளும் அந்த சுடராக எரிகின்ற அந்த தீபமும் என்னை அவரிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் மணக்கும் நம் இந்த படியத்தினை பார்த்தோம் என்றால், படித்தோம் என்றால், நாம் மணக்கும் நறுந்தேனாகும் நலம் சேர்க்கும் நம்முடைய நாகநாதர் பூ மணக்கும் புலவருக்காய் புகழ் சேர்க்கும் புத்தொழியாய் பா மணக்கும் பாவலரின் பாக்களெல்லாம் பைந்தமிழாக இருப்பதனால் நீ மணக்க ஈசா, நீ மணக்க நான் மணக்க வாருங்கள் நீந்திடுவோம். அவன் நிறைவேற்றுவான். நம்முடைய என்னவெல்லாம் நினைத்தோமோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற பாங்கிலே எழுந்தருளி இருக்கின்றான் ஈசன் என்பதனை சொல்லிக்கொண்டு இறைவனிடம் இரக்கம் காட்டச் சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அருணகிரிநாதர் முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலோடு அந்த பாடலை மட்டுமாக பாடுபவர்கள் பலரும் இருப்பார்கள். நான் அப்படி பாடவில்லை. அதனுடைய பொருளின் நோக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறும் பாட்டோடு நின்று விட்டோம் என்றால், இங்கே மணக்கின்ற பாட்டெல்லாம் நான் எழுதியதுதான். அருணகிரிநாதருடைய பாடல் எப்படி இருக்கும் என்று சொன்னார், பசியறிந்து சோறு போட ஒருவர் இருக்கும் வரை, சாப்பிட்டாயா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை, தாமதமாகும் இரவுகளிலெல்லாம் எங்கு இருக்கிறாய் என விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை, நோய் வந்தால் இரவுகளில் கண் விழித்து பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, குரல் மாறுபாட்டின் மனநிலையை கணிக்க ஒருத்தரோட குரலையே தெரியும். அவர்கள் துக்கத்திலே இருக்கின்றார்களா, துயரத்திலே இருக்கின்றார்களா, களிப்போடு இருக்கின்றார்களா, இன்பத்தோடு இருக்கின்றார்களா என்பதனை எல்லாம் அப்படியே தெரியும். குரல் மாறுபாட்டின் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் வரை, போய் சேர்ந்ததும் அழைப்பை எடு என வழி அனுப்ப ஒருவர் இருக்கும் வரை, வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் வரை, இந்த இடத்திலே திறந்திடுமின் பிற்காண்டும் உறந்தையர் கோணாக நாம் ஈசனை நினைத்தோம் என்றால் பூட்டு திறந்து விடும் என்று சொல்லுவார்கள். பூட்டு கூட திறந்து விடும். கோவிலை பூட்டியிருங்கள், நான் பூசலார் மனத்துக்குள்ளே வசிக்கின்றேன், வாழ்கின்றேன் என்று சொன்ன அந்த திருவிளையாடலோடு ஈசன் இருக்கும் பொழுது இத்தனை பேர் கூடியிருக்கின்றோம். வரமாட்டானா? நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவன் கேட்க மாட்டானா? நிறைவேற்ற மாட்டானா? நினைத்தது எல்லாம் நிறைவேற்றுவானே என்று சொல்லும் போதும், அதே போல தோற்று போய் திரும்புகையிலே வெற்றி என்பது தனியாக இருக்கலாம். ஆனால் காய்களின் எண்ணிக்கை தான் ஒரு மரத்தின் அதிகமாக இருக்கும். காய்கள் காய்த்த பிறகு பழம் மீதி உள்ளதாகத்தான் இருக்கும். தோற்று போய் திரும்புகையில் தோல் சாய்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, போ என்றாலும் விட்டு போகாது, சண்டை போட்டு கொண்டாவது உடனிருக்க ஒருவர் இருக்கும் வரை, மனம் கனக்கும் நினைவுகளை எல்லாம்
பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை, நம் கனவுகளை எல்லாம் தம் கனவுகளாக தோள்களில் தூக்கிச் சுமக்க ஒருவர் இருக்கும் வரை, எதற்காகவும் எவரிடமும் நம்மை விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கும் வரை, கூட்டத்தின் நடுவே தனித்து போகையில் கரங்களை பற்றி நான் இருக்கின்றேன் என்று உணர்த்த ஒருவர் இருக்கும் வரை, தவறுகளை தவறுதான் என்று சுட்டிக்காட்டி திருத்தும் வகையிலே ஒருவர் இருக்கும் வரை, துயர் அழுத்தும் கணங்களிலே அருகிருந்து கண்ணீர் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை, மனக்குறைகளை எல்லாம் புலம்பி தள்ளுகையிலே செவிமெடுக்க காது கொடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை, நம்முடைய வாழ்வு வசந்தம் தானே? வசந்தமா இல்லையா? இந்த சொற்பொழிவு நான் மட்டும் பேசியதாக இல்லாமல் உங்களிடமும் நீங்களும் பேசணும் என்ற ஒரு ஆர்வத்திலே நான் கேட்கின்றேன். இத்தனை ஒருவரையும் நாம் யாருக்குள் அடக்கலாம்? யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? இத்தனை ஒருவரையும் யாருக்குள் அடக்க முடியும்? சிவ அருமையான பதிலை தந்த. இத்தனை ஒருவரையும் அவர் ஈசனுக்குள் மட்டும்தான் அடக்க முடியும். இதுக்கே நீங்க கைகளை தட்டினால் அவன் தட்டும் முன் வெளிவருவான். ஏனென்றால் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்த அடி போற்றுகின்றேனே என்று 5 கைகளை கொண்டதாகவும் யானை முகத்தை கொண்டதாகவும் இருக்கின்ற அந்த 2 சுழி, அந்த 2 சுழிதான் நம்மை ஆட்டி வித்துக் கொண்டிருக்கின்றது. அதான் உண்மை. அவர் வேண்டுமானால் அழகாக அப்படியே வந்துட்டு தந்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி ஸ்டைலா அப்படி உட்கார்ந்துருக்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி அன்று எத்தனை எத்தனை அழகான பிள்ளையார்கள், விநாயகர் அப்படியே வரிசை கட்டி கொண்டு போகும்போது எனக்குள் தோன்றுவது இதுதான். கம்பராமாயணத்தினை எழுதிய கம்பன் அவர் என்ன நினைப்பாராம்? தமிழ் சொற்கள் எல்லாம் நான் வருகிறேன், நான் வருகிறேன், என்னை வைத்து எழுது, என்னை வைத்து எழுது என்று கம்பனிடம் தமிழ் சொற்கள் கெஞ்சுமா. நான் வரவா, நான் முன்னாடி உனக்கு வரவா அப்படின்னு கெஞ்சுமா. அப்படித்தானே அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர் என்பதனை தாண்டி அவருடைய தமிழ் கெஞ்சுமா. வரிசையில் நின்று என்னை எழுத மாட்டாயா, என்னை எழுத மாட்டாயா என்று ஈசனை பற்றித்தான் அவர் எழுதப் போகின்றார், கந்தனை பற்றித்தான் எழுதப் போகின்றார். ஆனாலும் கூட தமிழ் அவர் எழுதியது முழுக்க முழுக்க தமிழ். அப்ப எவ்வளவு காலத்திற்கு முந்தைய ஆதி மொழியாக இருந்திருக்கின்றது நம்முடைய தாய்மொழி என்பதனை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையான பாட்களை எல்லாம் நமக்காக தந்திருக்கின்ற. இதில் இல்லாத ருசி எதிலே இருக்க முடியும்? ஒருவருடைய நீங்கள் பலரும் கவிஞர்களாக கூட இருக்கலாம், கட்டுரையாளர்களாக கூட இருக்கலாம். ஆனா நீங்கள் எழுதுகின்ற அந்த பணுவல் என்று நாங்கள் சொல்லுவோம், நூல் ஒரு பக்கத்து திராசிலே வச்சு பாருங்க.
இன்னொரு பக்கத்திலே 1 கோடி ரூபாயை வைத்து பாருங்கள். எதன் மதிப்பு அதிகம்? யார் சொல்லுவீங்க? இந்த பக்கத்துல இருந்து இல்லை, யார் சொல்லுவீங்க? ஒருவர் தன்னுடைய புத்தகத்தினை, நூலினை இந்த துலாக்கோலின் ஒரு பக்கத்திலே வைத்திருக்கின்றார், இன்னொரு பக்கத்திலே கோடி ரூபாயினை வைத்திருக்கின்றார். இதிலே எந்த பக்கம் ஈசனின் பக்கமாக இருக்கும், எந்த பக்கத்திலே அழகாக தன்னை தாழ்த்தி கொண்டும் உயர்த்தி கொண்டும் இருக்கும்? எந்த பக்கம்? நீங்க நல்லா சொல்லலாம். இந்த புத்தகம் இருக்கின்ற பக்கம். அப்ப இன்று பணத்தின் மதிப்பு அவ்வளவுதான். பணத்தின் மதிப்பு என்னவோ முடிந்துவிட்ட காலகட்டமாக இருக்கின்ற. ஏனென்றால் பணம் கூட ஒரு சின்ன விசிட்டிங் கார்டா வந்து எல்லாமே என்ன பண்றோம், எல்லாமே அதாவது ஒரு அட்டைக்குள் நிரப்பி விடுவோம். அட்டை அவ்வளவுதான். பணமும் கூட ஒரு அட்டை அவ்வளவுதான். ஆனா பணத்தை தாண்டி எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. நிச்சயமாக நாம் எழுதிய அந்த எழுத்து அதற்குத்தான் மதிப்பு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், அருணகிரிநாதரின் எழுத்திற்கு நிகராக இந்த அகிலத்திலே ஏதுமே இல்லை. அவ்வளவு அற்புதமான பாக்களை எல்லாம் பாடி வைத்திருக்கின்ற அருணகிரிநாதர் அவர்கள். அதுவும் நிறைவாக நம்முடைய இந்த கோவில் இருக்கின்ற இந்த ஸ்தலத்தை பற்றி நான் சொல்லுவேன். காற்றோடு போவோமா என்று என்னுடைய தயாரிப்புகள் எல்லாம் அப்படியே பறந்து போகட்டுமா, யாரிடம் செல்கிறதோ அவர்கள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி விட்டு வரட்டுமா என்று கேட்பது போலத்தான் என்னுடைய அந்த அழகான ஒரு கோவில். இங்கே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பால் வேணும்னா அந்த குழந்தை எப்படி செய்யும்? அழுதுக்கால். இல்லை என்றால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை என்ன செய்யும்? ஒரு 4 மாதத்து குழந்தை, 5 மாதத்து குழந்தை கீழே குப்பிரித்தவுடன் தரையை நக்கி காட்டும், தனக்கு பசி என்றார். அப்படித்தானே தாய்மார்கள் எல்லாருமே இருக்கீங்க, உண்மைதானே? எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கடித்து பார்க்கும், கடித்து பார்க்கும். அப்ப அந்த தாய் உணர்ந்து கொள்வாள் தன்னுடைய குழந்தைக்கு பசி. அழுத பிள்ளைதானே பால் குடிக்கும். அழவே இல்லைன்னா தூளியில போட்டுட்டு கம்முன்னு நம்ம பாட்டுக்கு இருக்கலாமே, 3 மணி நேரம் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் சினிமாவுக்கு போயிட்டு வந்துருவோமா, இல்லை கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டுலையோட அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கிறோமா. ஏன்னா எப்படியும் ஒரு அழுக அப்ப பார்த்துட்டு அப்படி நினைப்பவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அதற்காகவே குழந்தைகள் அழுதாவது தன்னுடைய எதை நினைத்ததோ அந்த பாலினை குடிக்க வேண்டும், தன்னுடைய பசியினை ஆற்ற வேண்டும் என்று எதை நினைத்ததோ அதை செய்து விடுவான் அல்லவா? ஈசன் தானே. குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த குழந்தைகள் 6 மாதத்திற்கு பிறகு உணவு ஊட்டலாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் நினைத்து நினைத்து தாய்ப்பாலுக்காக ஏங்கார் குழந்தைகள். ஆனாலும் எத்தனை எதை கொடுத்தாலும் அது ஒத்துக்கொள்ளாத ஒரு தன்மையான ஒரு நாள் இருக்கிறது. அந்த சமயத்திலே அதன் அழகை தன்னுடைய தாயை நோக்கியதாகத்தான்
எவ்வளவு வேணாலும் தகப்பன் தூக்கி கொண்டு அங்கும் சென்று கொண்டு காட்டலாம். இப்பாரு, இந்த செடி பாரு, அந்த பூவை பாரு, மரத்தை பாரு, எப்படி காத்து வருது பாரு, இந்த குட்டி பாப்பா பாரு, எல்லாத்தையும் பார்க்கும். ஆனா பார்த்த பிறகும் அழாது. அப்ப தாய் தான் பார்க்க முடியும் நிச்சயம். அதத்தான் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் பிடித்த பத்திலே சொல்லுவார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. இந்த இடத்துல சால அப்படின்னா சிறு குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பெல்லாம் சால என்பது ஒரு உரிச்சொல். ஏனென்றால் தமிழிலே வகை வகையான சொற்கள் இருக்கிறது. அதை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. நீ பாவியேனுடைய, நான் பாவிதான். மாணிக்கவாசகர் தன்னை தானாகவே நான் பாவிதான், ஆனா நீ எனக்கு பாலை ஊட்டுகிறாய். பாவியா இருக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு பசிக்கிறது என்று நீ அறிந்தவள் அல்லவா? ஓடோடி வந்து சம்பந்தருக்கு பால் கொடுக்கிறார். மாணிக்க வாசகர் அதை பற்றி எழுதுகின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நினைத்தது எல்லாம் நிறைவேற்றுபவன் தானே ஈசன். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஏன்னா ஊனினை உருக்கி கொள்ள வேண்டும். அப்படியே உடம்ப சுருக்கிக்கு பாரு, குழந்தையாக்கிடுவாங்க. உள் ஒளி பெருக்கி மனத்திலே இருக்கின்ற அந்த சுடரொளியை பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய, ஒப்புமைப்படுத்த முடியாத பேர் ஆனந்தம், ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறப்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான் ஈசனே. யான் உன்னை தொடர்ந்து எங்க போன என்ன, உன் பின்னாடியே நான் வரத்துக்கு தயார். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். இந்த இடத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைத்துக் கொள்ளும் போது இயல்பாக இந்த பக்கத்துல அரவணைத்து, இந்த இடத்துல போடுற தாய்மார்கள் இந்த பக்கமா போட்டு தட்டி கொடுப்பார். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், குழந்தை பிறந்த நாளில் இருந்து அது 10 மாதம் சுமந்த அந்த நாளிலே இந்த குழந்தைக்கு தாயின் சத்தத்தோடு இந்த சமுதாயத்தின் சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டு பாதுகாப்பான அறைக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்ற குழந்தை வெளியே வந்தவுடன் என்ன செய்யும்? தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ, தாய்க்கு தேடுமல்லவா? அதற்காகவே நம்முடைய நெஞ்சம் அடிக்கும் அல்லவா, லப்டப் லப்டப். அப்ப அந்த குழந்தைய அந்த இடத்துல போட்ட உடனே என்ன, நாம் தனியால் இல்லை, இங்கே சத்தம் கேட்கிறது, நன்றாக சத்தம் கேட்கிறது. அவள்தான் என்னுடைய தாய். அவளுடைய அரவணைப்பும் அவளுடைய இந்த பாதுகாப்பிலும் வளர்ந்தவர்தான் நாம் என்று ஒரு பிறந்த குழந்தையே உணரும் பொழுது நாம் எல்லாம் விதிவிலக்கா என்ன, நாமளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அப்போது மட்டும் நம்முடைய கணவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சலாக கூட பேசுவோம். இந்த வாங்கிடலாமா, இந்த தீபாவளி வந்துருச்சு, ஆடி ஆடி ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க. அப்ப ஒரு புடவைக்கு 3 புடவை இலவசம். இந்த புடவையின் தரம் யார் பார்ப்பீர்கள்? கணவனின் பையிலே பணம் இருக்கின்றதா அல்லது மணி மட்டுமே ஒழிக்கின்றதா என்று பார்க்க முடியுமா? யோசித்து
இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்குள் தேர்வு செய்கின்ற அந்த ஒரு பெண்ணை அந்த இல்லறத்தால் இருந்தால் அதைவிட சுகம் என்னவாக இருக்க முடியும்? அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு பாடல் கூட உண்டு. என்னவென்றால், அத்தனை அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பக்தர் சிக்கன பிடிக்கக்கூடிய சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை எல்லாம் அலை அலையாக நிற்கின்றன என்றனே உன்னை சிறை பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று மாணிக்க வாசகரின் வாய் மொழியாக என்னுடைய இந்த வரிகளை சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த தயாரிப்புகள் எல்லாம் மணப்பாறை மண்ணுக்குத்தான் சொந்தமோ? மணப்பாறை மண்ணுக்குத்தான் சொந்தமோ தெரியவில்லை. இருக்கலாம், இருந்தாலும் கூட இருக்கலாம். இந்த சூழலுக்கு ஏற்ப கூட நம்ம பாடல்கள் தரலாம். அதாவது அவருடைய பாடலானது ஒரு பாடலை நாம் காட்டலாம். உருவாய், எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, இணைந்து கூட சொல்லலாம். உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று இது எந்த யார் இயற்றியது? அருணகிரிநாதர். மிகச் சிறப்பு. அதாவது அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து இந்த பாடல். அவர் எழுதாததே ஒண்ணுமே இல்லையே. எதை விட்டு வைத்தார்? எதை விட்டு வைத்தார்? காளிதாசர் எவ்வளவு வளர்ந்த பின் காளியின் அனுகிரகத்தால், காளியின் அருளாசியினால் மிகப்பெரிய ஒரு பெரிய சரித்திரங்களை எல்லாம் எழுதவில்லையா? அவள் பாடாத பாட்டார். யோசித்து பாருங்கள். கவி காளிதாஸ் எவ்வளவு காலம் அப்படியே பேசா நிலையிலே இருந்தாலோ அவரை மாற்றி நீ என் பின்னே வருவாய் என்று சொல்லி காளி அவருக்கான ஒரு ஞான மொழியினை தந்திருக்கிறார். சொல்லுவோம்ல, சின்ன பையன்களுக்கு கதை சொல்லும்போது இது நல்ல பூதம், இது நல்ல பெண், அப்ப ஒரு கெட்ட பெண் நல்ல பெண் இருக்கு போது அப்படின்னு குழந்தைங்களை நம்ப வைப்பாங்க. குழந்தைங்களை வந்துட்டு நம்ப வைக்கிறதோ, இந்த சாப்பாடு ஊட்டுறதுக்காக அதுவாறு செய்வதோ அந்த காலங்கள் எல்லாம் மாறி போச்சு. எல்லோருமே சின்ன திரையின் முன் உட்கார்ந்து எதை ரசிக்கின்றார்கள் என்று தெரியாமல், யார் வருகின்றார் என்பது தெரியாமலே அதனாக மூழ்கி கிடக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே இப்படி ஒரு விழா மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, மன நிறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் என் தந்தை விட்டு சென்ற மண் எனக்கானதாக தந்தது. அதுதான் உண்மை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லி, என்னுடைய தந்தை இங்க தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது அதுக்கு தான் அந்த காலகட்டத்தினை யோசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த மாரியம்மன் கோவிலிலே அதாவது அந்த கோவிலிலே பிடித்த நெருப்பு கூட ஒருவரையும் சுத்தி எரிக்கவில்லை. அடுத்த
நாள் பேப்பர்ல வருது, இத்தனை மூட்டை அரிசி, இத்தனை இந்த வாகனங்களின், அதாவது டூ வீலர்ஸ் எல்லாம் வெளியில நிறுத்திப்பாங்க, இதையெல்லாம் தான் சேதப்படுத்தப்பட்டதாக. ஆனால் மக்களை தொட்டுவிடவில்லையே, மக்களை தொட்டுவிடவில்லையே. பாரதி சொல்லுவான் என்னவா, தீயாக இருந்தாலும் தொட்டு பார்த்தால் என்ன என்று கேட்பான் அல்லவா. ஊற்றுவனே நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அது போல மாரியம்மனின் அருளுக்கு அப்படியே அந்த தீ கூட அப்படியே இருந்து கொண்டு மக்களை தீண்ட விடாமல் காப்பாற்றுவோம். உண்மையா? மக்கள் ஒருவர் கூட அந்த இடத்திலே பாதிக்கப்படாமல் தன்னுடைய பக்தர்கள் என்பதனை நினைத்துக் கொண்டு மாறி காப்பாற்றி, அவர் உருமாறி காப்பாற்றி. அந்த உருமாற்றத்தை தந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஈசன் தான் தந்திருக்கின்றார். இப்படியாக பல பல கருத்துக்களை நான் சொல்லிக்கொண்டே போவோம். பல ஆன்மீக சொற்பொழிவுகளிலே ஒரு நகைச்சுவையும் இருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் அதிலே பொருளும் இருக்கும். இன்று இரவு நிச்சயமாக நீங்கள் தூங்கும் பொழுது உங்களையும் அறியாமல் நாங்கள் பேசிய ஏதாவது ஒரு செய்தியாவது உங்கள் மனத்திற்குள் பதியமிட்டு விதையாக பதியமிட்டு இருக்கும். அது நிச்சயமான உண்மை. அது விருட்சமாக வளர வளர உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்து ஆளாக்கி விடுவீர்கள். அதுதானே. அதோட எவ்வளவு அருமையான ஒரு பாடல். நாள் என் செய்யும். என்ன செஞ்சிடும் இந்த நாள்? எல்லாத்தையும் செஞ்சிருமா? இல்ல, வினைதான் என் செய்யும். நான் மோசமானவனா இருப்பேன், அதனால இல்லை எனக்கு என்ன, ஆனா நான் மோசமானவன், ஆனா என் குடும்பத்திற்கு நான் நல்லவனாக இருக்கிறேனே. அப்ப வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். என்னை நாடி வந்திருக்கின்றது கோள் என் செய்ய முடியும், என்னத்தை செய்ய முடியும்? கொடும் கூற்று என் செய்யும். அதுக்காக தான் நான் வந்துட்டு சொன்னேன், யமனே வந்தாலும் நாங்கள் ஈசனின் திருப்பாதங்களை அப்படியே பிடித்துக் கொண்டார். யமனும் அவர் பாட்டுக்கு போய்கொண்டே வேண்டாம் வேண்டாம், இவர்களை இன்று எதுவும் செய்ய சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டும், இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்து ஈசன் அன்றைய நாள விடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவமனைகளிலே கைவிட்டவர்கள் என்ற சில பேர் இருப்பாங்க. கடைசி காலத்துல ஏதோ அவரால் முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இன்னும் 2-3 நாள் தான், இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு தெரியும் டாக்டருக்கு. ஏன் அங்க வச்சே கவனிச்சா இன்னும் ஒரு 2 நாள் கூட இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் போற கேஸ் தானே, ஒட்டுக்கிற கேஸ். இவங்களுக்காக நாம ஏன் போய் பார்த்துட்டு என்ற ஒரு அலட்சியமான இது எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருவான், வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருவான். பக்கத்திலேயே ஒரு சிலிண்டரையும் சேர்த்து கொண்டு வந்துருவான். அதுதான் ஆக்சிஜன் சிலிண்டரை அப்படியே கொண்டு. அப்புறம் வாய் வழியாக சாப்பிட முடியாது, அது தெரியும் டாக்டருக்கும். மூக்குல ஒரு பெரிய டியூபை விட்டுருவார், நீங்க கஞ்சியாக விட்டுருவார் அப்படின்னு. அது டைரக்டா அப்படியே உணவு குழாய்க்குள்ளே போய் சேர்ந்து. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு எதுக்கு நாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போறோம்? யோசித்து பாருங்கள். இத்தனை விஷயங்களையும் நாமே செய்ய வேண்டுமா? உடனே நாங்க ஆட்கள் கொடுத்துடுறோம், யாருக்காவது
உங்களை அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு அப்படின்னு அழகாக ஒரு டைபரை சிறு குழந்தைகளுக்கு கட்டி கொண்டிருக்காங்க. இன்னும் எங்க காலத்துல எங்க பாப்பாவுக்குள்ள நாங்க டைபர் விஷயமே கிடையாது. அது அந்த அந்த நாகரீகங்களே இல்லை. அங்க ரொம்ப எளிமையான குடும்பமா, எளிமை இன்னும் அப்படியே இருக்கின்ற குடும்பமாக, ஆனா மன வலிமை கொண்ட குடும்பமாக பயணிக்கும். அதனால இப்ப என்ன பண்ணிடுறாங்க, பெரியவங்களுக்கும் அந்த இது வந்துருக்கு. டைபர் வைக்கிறது வந்துட்டு சிறு குழந்தை நினைச்ச பெரியவங்களுக்கும் வந்துருக்கு. அப்ப எங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாசமா நம்ம பார்த்துட்டோம். வீடே குப்பை மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு என்று நீங்க வந்துட்டு மெத்தை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்படியே சாஃப்டா இருக்கிற மெத்தையில தான் படுக்க முடியும். காற்றடித்த மெத்தைக்குள்ளதான் படுக்க முடியும். அவங்களால நீங்க சாதாரண மெத்தையெல்லாம் படுக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு புது வந்து இப்படி எல்லாம் வரிசையா லிஸ்ட் போட்டு சேர்ந்துட்டு கடைசியில வீட்டுக்குள்ள வந்த பிறகு பிராணனை விடுறதவர். அதற்காகவா இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அழகாக இத்தனை பேர் நம்ம சுவாமி மலையில ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நவமணி சகோதரருக்கு தெரிந்திருக்கும். சுவாமி மலையில பட்டிமன்றம் நடத்தி வேல்முருகனையா தென்னவன். அப்ப சமயக்குறவர்கள் தான் நமக்கான வழிகாட்டி என்று ஒரு பக்கமும், சமயக்குறவர்களின் பக்தி பாடல்கள் தான் மக்களை சென்று சேர்கின்றது என்பதனை அடுத்த பக்கமாக விவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக வெறும் பக்தி பாடல்களிலே எதுவும் இல்லை. ஏன்னா கண்ணப்ப நாயனார் என்ன பண்ண பக்தி பாடல பாடினார் இல்லையே. அந்த காலத்திலே கண்ணுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி வைக்க முடியும். இப்ப காலத்துல கண்ணு மட்டும் இல்ல, உடம்புல எல்லா பொருளையும் திருடிடுறாங்க. அப்படி காலமா தான் இருக்கு. முன்பெல்லாம் கண்ணுக்கு கண், நீங்க வேற மாதிரி யோசிக்க கூடாது. பல்லுக்கு பல் அப்படின்ட்டு ஹிட்லர் மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. கண்களை ஒரு மூளைச்சாவினை அல்லது சாதாரணமாக இயற்கையோடு இணைந்தவாறு இறந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கண் அடுத்தவர்களுக்கு பார்வையாக இருக்கும் பொழுது எவ்வளவு மனித பிறப்பே எவ்வளவு அழகான பிறப்பு பார்த்தீங்களா. எல்லாமே அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற மனம், இந்த மனித நேயம் அவன் இறந்த பின்பும், ஒவ்வொருவரும் இறந்த பின்பும் மனித நேயம் இருக்கும் பொழுது இருக்கோ இல்லையோ. எவ்வளவு அழகான வர்ண பகவானே இந்த காற்ற பாருங்க, என்ன நோக்கி விசிறி எடுத்துக்கவே தள்ளிடலாமான்னு ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் ஆக என்ன அருமையான காற்றுன்னு ஒரு பக்கம் சொல்றேன். அப்ப புயலும் தென்றலும் கலந்து கலந்து வீசுகின்ற வகையிலே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா யாருக்குமே வேர்க்கல பாருங்க. ஒரு பக்கம் வெயில் அடிச்சாலும் கூட இந்த இடத்துல அமர்றதுக்கே நம்ம புண்ணியம் செய்தவர்கள் தானே. புண்ணியம் செய்திருப்போம்ல. புண்ணியம் செய்யாமல் நம்மால் எப்படி இறை அந்த நிழலிலே அமர முடியும்? அதுதான். இத்தனை இயற்கை காத்த வாங்கிட்டு பேசிங்க, திருப்பி கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுக்க முடியுமா இதே காத்த? அதுதான் அருணகிரிநாதர் அவருடைய கூற்றாக இருந்தது. காற்றினை நீங்கள் பயன்படுத்துங்கள், அதே நெருப்பினை பயன்படுத்துங்கள், கற்களை பயன்படுத்துங்கள், மண்ணை பயன்படுத்துங்கள், ஆகாயத்தை பயன்படுத்துங்கள். பஞ்சபூதங்களையும் உங்களுக்கான பயனாக நான் அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் நான் எதை மட்டும் அனுப்பாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னால்
மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அந்த மனித நேயத்தினை உங்களுக்கு தராமல் போய்விட்டு அப்படின்னு ஈசன் சொல்ற அருணகிரிநாதன். ஏன்னா என்ன வேண்டுமோ எல்லாமே கிடைக்கிறது. அப்ப நம்ம இறைவனை நம்ம என்னன்னு யோசிப்போமா? எப்ப யோசிப்போம்? நமக்கு கஷ்டம் வந்துருது அப்படின்னா மட்டும்தான் ஈசனை நாம் வணங்க ஆரம்பிப்போம். அதே நம்ம கோவிலுக்கு வந்துதான் என்று இல்லை, வீடே கோவிலாக நினைத்தும் கூட வணங்கலாம், தவறே கிடையாது. ஏனென்றால் தவறு என்பது மனிதனின் செய்கையில் இருக்கலாம், ஆனால் அவனால் ஒழுக்கமாகவும் இருக்க முடியும் என்பதனைத்தான் அருணகிரிநாதரின் வரலாறு நமக்கு முழுக்க முழுக்க காட்டுகின்றது. இந்த ஊரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும். நிறைவார் பகுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய இந்த ஆன்மீக சொற்பொழிவின் எப்படி இருந்தது அப்படின்னு நாங்கள் கேட்போம். ஏன்னா ஆசிரியர்கள்ல பேராசிரியரா இருக்கிறவங்க இந்த ஃபீட்பேக்னு நம்ம ஒன்று கேட்போம்ல, அது போல கேட்பதற்கு முன்பாக நம்முடைய பாருங்க, பசங்க ஏதோ பாடம் படிக்கிறதுக்காக ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு ஓடின பசங்க வந்து உட்கார்ந்து திருச்சி மாவட்டத்திலே, அதுவும் மணப்பாறையிலே, நானும் திருச்சி தான் அமைந்துள்ள இங்குள்ள இறைவன் நாகநாத சுவாமி. இதே நாகநாத சுவாமி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நாகர்கோவிலே இருக்கின்ற சுவாமிக்கு பேரும் நாகநாதர் தான். நாகநாத சுவாமி இறைவி மாதுளாம்பிகை. மாதுளாம்பிகை என்ற இறைவியின் பெயர் என் நெஞ்சினை அப்படியே தேய்க்க செய்யும். மாதுள பழம் வெளியில பார்த்தா ஒரு மாதிரி, அதை உடைச்சு பார்த்தா எத்தனை எத்தனை முத்துக்கள். இந்த அத்தனை முத்துகளும் அங்கே கண்ணகியின் காற்றிலம்பு முத்துகளோ என்று என்ன தோன்றுகிற அளவிற்கு அதாவது மாதுளாம்பிகை தருகின்ற முத்து. அதனாலதான் என்னமோ தவணை சாதத்துல மாதுளப்பழத்தோட துணிப்புகளை அழகாக கலந்து 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 விட்டார்கள். இருக்கலாம் இந்த கோவிலை அவர்கள் நினைந்து நினைந்து அதை கலக்கிறார்களோ அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சு. இந்த கோவில் ராகு தேசம், ராகு தேசம் என்பதும் தோஷம் என்பதற்கும் சின்ன வித்தியாசம்தான். ஏன்னா தொணக்காடுல தான் வித்தியாசம். ரொம்ப வயசானவங்க இல்லை, இப்பெல்லாம் மூட்டு ஆபரேஷன்ங்கிறது எல்லாருக்குமே 30 வயசுல ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்குமே நடவடி மாதிரி கைகளிலே போய் வேண்டியிருக்கின்றன. அதாவது அது செங்கோலாக இருந்தால் சரிதான். இப்ப ராகு தோஷத்தினை நீக்குகின்ற பரிகார ஸ்தலமாக இந்த கோவில். ராகு கேது நவக்கிரக கோவில்களுக்கு தனித்தனியாக சென்று பலனை அடைவதை விட நம்முடைய நாகநாத சுவாமியை ஒரு 11 முறையோ அல்லது 9 முறையோ வளம் வந்து பாருங்கள், உங்கள் நினைப்பதெல்லாம் அதுதான் உண்மை. ஏன்னா ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிள்ளையார் சொல்லி கொடுத்துருக்காங்க, அம்மா அப்பாவை சுத்தி வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நம்ம தனித்தனியா அங்கே இங்கேயுமா போகணும்? இங்கே இருக்கின்றார், உங்கள் மனத்திலே இருக்கின்றார். ஒவ்வொரு நிலைத்துவம் இல்லாத நாற்காலியிலும் கூட ஈசன் இருக்கின்றார். ஏன்னா நம்மள சுமக்கிறது இல்லை, உட்கார்ந்தா பத்திரமா உட்கார்ந்து இருக்கணுமா. அதனால எல்லா இடங்களிலுமே இருக்கின்றார். இவரை தொழுதாலே போதுமே, நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றுபவர் தானே இவர். அதே போலவே
இந்த இருப்பிடம் எப்படி எல்லாம் எங்கிருந்து எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது மிக பழமையான ஒரு சிவாலயம். எங்க திருச்சியில திருநெடுங்குளம் என்ற ஒரு ஊர் உண்டு. ஊர் தான் சொல்றது. அதுல நால்வரும் பாடி இருக்கின்றனர். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் எல்லோருமே பாடி இருக்கின்றனர். இந்த உலகத்திலே தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த கோவிலை ஒரு முறை சென்று வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கான என்ன வேண்டி இருக்கின்றீர்களோ அதை நான் அனுபவபூர்வமாக நான் கண்டதை உங்களிடம் சொல்கிறேன். என்னுடைய மகளுக்கு நேற்றைக்கு முதல் நாள் புதன்கிழமை என்று அவளுக்கு பிறந்த 23 முடிந்து 24வது பிறந்த அந்த குழந்தைக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டோம். இந்த குழந்தைக்காக வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் அது நல்லபடியாக இருக்க வேண்டும், நோய்நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது போலத்தான் பொதுவிலே வேண்ட முடியும். அந்த கோவிலிலே ஒரு பரிகாரம் செய்கின்றார்கள். பலருக்கு தெரிஞ்சிருக்குமா என்று எனக்கு தெரியல. ஆனால் தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் தெரிந்து கொள்வதிலே தவறு. அதனால் இந்த கருத்தோடு இந்த விடயத்தோடு நம்ம அழகா நிறைவு பகுதிக்கு என்னன்னா, அந்த கோவிலிலே வெள்ளிக்கிழமை ராகு காலம் 12. அதே போலவே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், அதுவும் கூட 4:30 6. இந்த நேரத்தில் மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யார் பரிகாரம் தேடுகிறார்களோ, யாருக்கு அதிகமான சோதனைகள் இருக்கின்றதோ, யாருக்கு திருமண தடை இருக்கின்றதோ, குழந்தை பேர் இல்லையோ, இப்படி அனைத்திற்குமாக என்ன செய்யறாங்கன்னா, அதாவது சிற்பங்கள்லேயே அந்த உரல் இருக்கு. அந்த உரலானது சிற்ப உரல். அதெல்லாம் வந்துட்டு சிற்ப உரல் என்பது அன்னைக்கு தான் நாங்கள் போய் பார்த்தோம். வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் சென்று கொண்டே இருந்தவர்கள் தான். அந்த கோவிலிலே தாமாக யாருக்கு பரிகாரமோ அவர்கள் விரலி மஞ்சளை ஒரு 1/4 கிலோ வாங்கி கொண்டு போய் அந்த உரலிலே நாம் உலக்கையை வைத்து நாம் பொடி செய்ய வேண்டும். பொடியான ஆனவுடன் சல்லடை கொடுப்பார்கள். அதிலே சலிக்க வேண்டும். அந்த மஞ்சளை சலித்து விட்டு அந்த மஞ்சளிலே வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். ஆனால் மேக்சிமமா பெருமமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி செய்த பலருக்கும் அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இருக்கின்றது. ஏன்னா என்னோட பொண்ணுக்கான திருமணம் என்று நாங்கள் யோசித்தோம். குரு பலன் வந்துவிட்டது என்று மேட்ரிமோனியில போட்டோம்னா 2 மாதத்திற்குள்ளேயே பெண்கள் கிடைப்பது தானே கடினம். ஆண்கள் மலிந்து விட்டார்கள். ஆனா இப்ப காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பிறக்கிறார்கள். எதற்காக என்றால் சமம் செய்வதற்காகவே பெண்கள் பிறக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப திருமணம் முடிந்து அழகாக குழந்தை தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய அம்மாவாக நினைத்து, அம்மா என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை இல்லாமல் அற்புதமாக, அதுவும் ஐரோப்பா கண்டத்திலே அவர்கள் குடியிருந்து கொண்டு இருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் பக்தி. அதனால் கிடைக்கின்ற எந்த முக்கியமான விஷயமுமே அது முக்தி தான். முக்தி அடைதல் என்றால் வீடு பேர் அடைதல் என்று சொன்னால் அதெல்லாம்
நம்ம உடனே கிடைக்கிற விடயம் இல்லை. நாம் இறந்த பிறகு நாம பார்த்து கொண்டிருக்க போகிறோம். யார் நம்மை சுற்றி போகிறார்கள், சுற்றி வளம் வரப்போகிறார்கள், யாருடைய அதாவது யாராவது நமக்கு உதவி செய்வார்களா? இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா? இறந்து விட்டால் நம் பெயர் கூட பிணம்தான். இறந்து விட்டால் நம்முடைய பெயர் கூட பிணம்தான். அதே சமயத்திலே இறுதி வரை நடவி பயணமாக நடந்து கொண்டு இருந்தால் அதிலும் முக்தி உண்டு. ஒவ்வொரு விடயத்தினையும் அழகாக செய்தோம் என்றால், வீட்டில் சாம்பார் வச்சிருக்கிறாங்க, அதுல கொஞ்சம் உப்பு குறைவு, வீட்டுக்காரர் சொல்ற என்ன உப்பு சப்பு இல்லாத சாம்பார் வச்சிருக்க அப்படின்னு சொல்ற. அதற்கு இந்த மனைவி நான் எங்க வீட்டுக்கு தான் நான் சொல்றது, உப்பு சப்பு இல்லாம என்ன நீ சாம்பார் வச்சிருக்கன்னு கேட்ட போது நான் சொல்லிட்டேன், உப்பு உங்களுக்கு ஆகாது. அடுத்தது சப்பு அப்படின்னா சப்பிக்கொண்டு சாப்பிடுற அளவுக்கு நான் உப்பை போட்டுறக்கூடாது. உப்பும் சப்பும் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழவில்லை. அதனாலதான் நம்மளோட குழந்தைக்கு அழகா திருமணம் செய்து வைக்க முடியும். அதனால உப்பும் வேண்டாம் சப்பும் வேண்டாம், என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடுவோம். எது அது பலருக்கும் பாராட்ட தெரியாது. பெண்களை பாராட்டினால் போதும் அவர்களை எல்லாம் அவ்வளவுதான், அவங்களுக்கு நேரா ஐஸ் கட்டி மடம் பெற்ற மாதிரி தான் இருப்பாங்க. இன்னும் 4 நாளைக்கு அப்படியே அருமையா சமைச்சு கொடுப்பாங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க. உண்மைதானே? பார்த்து பார்த்து தானே செய்வீங்க வீடுகள்ல. இந்த கிச்சன் பகுதிக்கும் தனக்குமே சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்துருக்கிற மாதிரியே கடைசியில உட்கார்ந்துருக்கிறாங்க பாரு. நமக்கு சாப்பிடுறது அவ்வளவுதான், என்ன இருந்தாலும் சாப்பாடு முக்கியம். அது போலத்தான் மிக மிக அற்புதமான ஒரு நல் வாய்ப்பினை தந்திருக்கின்றீர்கள். என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவிலே எனக்கு மிகுந்த மன நிறைவு. அதோடு எவ்வளவோ காலத்திற்கு பிறகு என்னை ஈசன் அழைத்திருக்கின்றார். அதற்கு ஒரு தூண்டுகோலாக என்னுடைய அருமை சகோதரர் நவமணி ஐயா இருக்கின்றார். இவர்கள் இந்த உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவருமாக கேட்கக்கூடிய ஒரு பக்குவமான சொற்பொழிவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக மனத்திலே நிலைத்து நிற்கின்ற சொற்பொழிவினை நான் அளித்ததாக என்னுள் நினைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எப்படியும் சொல்லுவார், எப்படி இருந்தது அப்படிங்கிறத எப்படியும் சொல்லுவார், எனக்கு அது தெரியும். நான் ஈசனை வணங்கிக் கொண்டு, மாதுளாம்பிகையை வணங்கிக் கொண்டு, இங்கே எனக்கான நல் வாய்ப்பினை தந்த அருமை சகோதரரை வணங்கிக் கொண்டு, இங்கே இணைந்து அழகாக செவிமெடுத்த உங்கள் அருமக்கள் அனைவரையும், ஏனென்றால் பக்தி இலக்கியத்தோடு இணைத்து இந்த ஆன்மீக சொற்பொழிவானது இன்றைய காலகட்டத்தோடு இணைய வேண்டும் என்ற காரணத்தினால் நான் என்னுடைய சொற்பொழிவினை இப்படியாக ஒரு எளிமைப்படுத்தியதாக, உங்களுக்கு சென்று சேரக்கூடியதாக தந்திருக்கின்றேன். அதை அழகாக கேட்ட ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு முறையாக என்னுடைய இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.